வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க கோபி ஒரு பக்கம். இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா நான் சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் இருக்கறதுக்கு உண்டான தேவையே இல்லாம போயிடுச்சு. நான் இனியாவுக்காக தான் இங்க இவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா இனிமேல் இங்க இருக்க தேவையில்லை அப்படின்னு மாதிரி கோபியுமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இதை கேட்ட உடனே இனியாவுமே, இங்க பாருங்கப்பா, நீங்களும் பாட்டியும் சேர்ந்து எனக்கு நிச்சயம் பண்றதுக்கு முடிவு பண்ண உடனே தான் நான் உங்களுக்கு எதிரா இப்படி ஒரு பிளான் பண்ணேன். ஆனா உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னோ இல்ல பாட்டியை கஷ்டப்படுத்தனோ நான் இது பண்ணல. நீங்க என்ன புரிஞ்சுக்காம போனதுனாலதான் நான் உங்களுக்கு எதிரா இதை பண்ணேன். அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியில போணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே, இல்லம்மா, இதுக்கு முன்னா நான் இங்க இருந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப இது என்னோட வீடு கிடையாதுல்ல, இது பாக்கியவோட வீடு. நான் அவ வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? சொல்லப்போனா எனக்கு இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்பிறேன் அப்படின்னு மாதிரி கோபியுமே சொல்லிறாரு. இதை கேட்ட உடனே வீட்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்டன் ஆனாலும் இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே அப்பதான் எல்லாம் சரியா வரும் அப்படின்னு மாதிரி அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் ஈஸ்வரியமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாக்கியா, கடைசில என் பையனை இந்த வீட்டை விட்டு அனுப்பி நீ நினைச்சத சாதிச்சுட்ட. அவன் வாயால அவனே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டான். இப்ப உனக்கு நிம்மதியா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. ஆனா பாக்கியவுமே, இங்க பாருங்க, இது என் வீடு. என் வீட்ல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாது அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் ஆல்ரெடி கோபி இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் கோபி பேசுனதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம நான் என் பாட்டுல அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, எனக்கு தெரியும் பாக்கியா, உனக்கு பணத்தமர் ஜாஸ்தி ஆகி போச்சு. 2 ஹோட்டல் வச்சிருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற அப்படின்ன உடனே உனக்கு கொழுப்பு ஏறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வீடும் உனக்கு சொந்தமா அமைஞ்சுக்கிச்சா? இது உடனே உனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் எங்களால நீ ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு என்னடா என்ன சாவுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இப்ப கோபிய வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டு இப்போ கோபி என்னோட கடைசி காலம் வரைக்கும் என் கூட இருக்கணும்னு சொல்லிருந்தா. இப்ப கோபி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா நான் எப்படி வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவுமே ரொம்பவே கேஷுவலா ஈஸ்வரிக்கு சும்மா பக்காவான ரிப்ளை கொடுக்குறாங்க. இங்க பாருங்கத்த, நான் ஒன்னும் உங்களை இதே வீட்ல இருங்கன்னு உங்கள ஒன்னும் பிடிச்சு வச்சுக்கலையே. நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்க பையன் கூட போங்க. உங்க பையன் கூட போயிட்டு நீங்க எப்பவும் போல உங்க கடைசி காலத்துல உங்க பையன் கூட்டியே வாழுங்க. நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோமே அப்படின்னு மாதிரி இங்க பாக்கியா செம்ம ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே ஈஸ்வரியமே, என்ன பாக்கியா, அப்ப என்னையும் நீ வீட்டை விட்டு வெளியில போ சொல்ற அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நான் வந்து உங்களை வீட்டை விட்டு நானா வெளியில போ சொல்றேன்? நான் போட்டுமான்னு நீங்க கேக்குறீங்க. நீங்க போயிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன், வேற ஒன்னும் கிடையாது. நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வந்து என்னையும் என் குழந்தையும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் தானே. ஆனா அந்த கோபி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு மாதிரி பாக்கியா கட்டன் ரேட்டா முடிக்கிறாங்க. இதே நேரம் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்பவே கோபத்தோட இருக்காங்க. அப்ப பாக்கியாவுமே, இந்த பக்கம் நீ என்ன வேணாலும் கோவப்படு, எனக்கு அதை பத்தி தொழி கூட கவலை இல்லை அப்படின்னு மாதிரி ரொம்பவே கான்பிடண்டா இருக்காங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடுல இங்க இனியாவுமே ரூம்குள்ள போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்ப ஆகாஷ பார்த்தே ஆகணும்.
சொல்லப்போனா அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவனோட நிலைமை என்னன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இனியாவுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு போன எழிலுமே இனியாவோட நிலைமையை பார்த்துட்டு, "என்னாச்சு இனியா? என்ன பிரச்சனை?" அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் எழில் கிட்ட தன் மனசுல இருக்க விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக பேசுறாங்க. "நான் இந்த மாதிரி ஆகாஷை இதுக்கு மேல வந்து தொந்தரவு பண்ண மாட்டேனா? ஆனா அவன் எப்படி இருக்கான் என்று நான் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் அவனை நான் பார்க்கணும்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே இங்க எழிலுமே, "சரி, ஓகே. நீ பார்க்கத்தான் போற. நானே உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்ற மாதிரி இனியப்பா அப்பாவை அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இனியாவும் எழிலும் சேர்ந்து இங்க வெளியே போறாங்க என்று சொல்லி கொஞ்சம் கியூரியாசிட்டியாகத்தான் இருக்கு. பட் இருந்தாலும் எதையுமே கேஷுவலாக எடுத்துக்காமல், "சேர் இனியாவா, நம்ம அப்படியே கடைக்கு போயிட்டு அங்க போயிடலாம்" அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக இனியாவை கூட்டிட்டு இங்க ஆகாஷோட வீட்டுக்கு போறாங்க. அதே நேரம் ஆகாஷ்மே இங்க எக்ஸாம்காக ரெடியாகி இருக்காங்க. ஆனா என்ன, எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு அவரோட கை வந்து டேமேஜாக இருக்கு. பட் இருந்தாலும் இதை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுதி ஆக்கணும். இந்த எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு துடிப்போட இருக்காரு. அதற்கு ஏற்ற மாதிரி இங்க செல்வியுமே ரெஸ்டாரண்ட் போறதுக்கு முன்னாடி, "இங்க பாரு தம்பி, நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அப்பதான் நம்மளோட தரம் உயர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே நம்மள ரொம்பவே மட்டம் தட்டி கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஒருத்தன் படிச்சு மேல வந்துட்டா போதும். நம்ம குடும்பமே மேல வந்துரும்" அப்படின்ற மாதிரி இங்க செல்வியுமே ஆகாஷ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்களும் ஹோட்டல் கிளம்பிறாங்க. இன்னொரு பக்கம் ஆகாஷமே ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஆகாஷை பார்க்க எழில் போறாங்க. எழில் போயிட்டு, "என்ன ஆகாஷ், இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா போல" அப்படின்ற மாதிரி ரொம்பவே நல்லபடியா விசாரிக்கிறாங்க. அப்ப ஆகாஷ்மே, "ஆமாண்ணா, இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. இதை மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா என் கோலுக்கு நெருங்குறதுக்கான முதல் படியா நான் ஏறிருவேன்" அப்படின்ற மாதிரி ஆகாஷ் ரொம்பவே பிரவுடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எழிலுமே, "என்ன ஜாகாஸ், எதுக்காக கொஞ்சம் டல்லா இருக்க?" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. "அது ஒன்னும் இல்ல, இனியா நல்லா இருக்காளா அப்படிங்கறத கேட்டுக்கறதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா என்னால அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்கன்னா இனியாவும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அதனால்தான் இனியா எப்படி இருக்கான்" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே, "இனிய எல்லாம் நல்லாதான் இருக்கா. இப்ப நீ இனியாவை பார்க்கணுமா" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. "ஆமா, பார்த்தா நல்லா இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க இனியாவையும் உள்ளே கூப்பிடுறாங்க. இனியா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இங்க எப்பவும் போல ஆகாஷ் கிட்ட ரொம்பவே நல்லபடியா பேசுறாங்க. அவங்களுக்கு 2 பேரும் பேசும்போதும் 2 பேரும் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இனியாவுமே, "என்ன ஆகாஷ், நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க?" அப்படின்ற மாதிரி ஆகாஷோட நிலைமையை பார்த்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மனசுல ஆகாஷோட இந்த நிலைமைக்கான காரணம் நாமதான். ஏன்னா நான் ஆகாஷ்க்கு அதிகமான நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆகாஷ்மே, "கண்டிப்பா இனியா என்ன ரொம்பவே விரும்பிக்கிட்டு இருக்கா. அவ மனசுலவல நேசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ என்னையும் மறந்து என்னையும் விட்டுட்டு மறுபடியும் அவங்க குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் மறக்கறேன். இனிமேல் ஆகாஷை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ண விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவருமே இங்க இனியாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க பார்த்துட்டு அங்கிருந்து டைரக்டாக இனியாவுமே, "ஆகாஷ், இதுக்கு மேல நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்" என்று சொல்லிட்டு, "ஆகாஷ், நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்.
நீ நல்ல நிலைமைக்கு வரணும் என்று சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து வெளியே வராங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வெளியே நிக்கிற இனியாவை பார்த்த ஆகாஷோட அப்பாவுமே, நீ யாரு? நீதானே? நீதான் இனியா? உன்னாலதான் என் பையனோட கை எல்லாம் உடைச்சு விட்டாங்க. சொல்லப்போனா உங்க அப்பாக்கும் உங்க அண்ணனுக்கும் நான் அவ்வளவு திமிரா? அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எழிலும் வெளியே சத்தம் கேட்டத பார்த்து அவருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்க டைரக்டா வந்து இனியாவை பார்த்துட்டு, இங்க பாரு இனியா, யாரு இவரு? அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இனியாவுமே இதான் ஆகாஷோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா எழிலும், இங்க பாருங்க, எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் பண்ண விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். இதுக்கு மேல இப்படி ஒரு பிரச்சனை நடக்காது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆகாஷோட அப்பா கிட்ட எழில் ரொம்பவே தாழ்மையா மன்னிப்பு கேட்றாரு. ஆனா அவருமே இருக்கற கோபத்துல, என்னது, நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? எக்ஸாம் எழுத வேண்டிய பையன் அவன் கைய உடைச்சு போட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா? உங்களுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கெல்லாம் பெரிய ஆளா? அப்படின்ற மாதிரி மறுபடியும் எழிலையும் இனியாவையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் ஆகாஷ் கொடுக்க வந்துட்டு, அப்பா இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி அவங்கள திட்டாதீங்க. அவங்க நல்லபடியா எனக்கு ஹாஸ்பிடல்ல நான் ரெடியாகி வரதுக்கான ஹெல்ப்லாம் அவங்கதான் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் பண்ண தப்புக்காக இவரை நீங்க திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி எழிலையும் இனியாவையும் அங்கிருந்து காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க ஆகாஷோட அப்பாக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அடிக்கறதையும் அடிப்பாங்களாம். நாங்க போலீஸ்ல கேஸ் கொடுத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இவங்கள சும்மா விடக்கூடாது. இவங்க வீட்டுக்கே போய் மிரட்டிட்டு வந்தாதான் இதெல்லாம் சரியா போகும் அப்படின்ற மாதிரி ஆகாஷோட அப்பாவுமே ஃபுல்லா சரக்கு போட ஆரம்பிக்கிறாரு. அவரு சும்மாவே ஒரு சரக்கு பாட்டிதான். அவரும் நல்லா ஹெவியா சரக்கு போட்டுட்டு டைரக்டா இங்க பாக்கியாவோட வீட்டை தேடி போறாங்க. ஆனா அந்த நேரம் பாக்கியாவோட வீட்ல வேற யாருமே கிடையாது. கோபியும் ஈஸ்வரி, அது மட்டும் இல்லாம ஜெனியும் இன்னொரு பக்கம் வந்து அமிர்தாவும் தான் இருக்காங்க. இவங்க 4 பேரு மட்டும்தான் இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரும் வெளியில இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க போன ஆகாஷோட அப்பாவுமே, இங்க முதல்ல வெளியில வாங்கயா. எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் பையனை அடிக்கிற மாதிரி? அடிச்ச சிட்டு வீட்டுக்குள்ள சமாதானம் பேசி எங்க எல்லாரையும் வந்து நீங்க முட்டாளாக்குறீங்களா? அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபியும் ஈஸ்வரியும் வெளியில வந்துட்டு, யாரு நீ? எதுக்காக எங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஆகாஷோட அப்பாவுமே, என்னது, யாரு? நீயா? நீயும் உன் பையனும் சேர்ந்துதானையா என் பையனோட கைய உடைச்சுக்கங்க? என் பையனோட கைய உடைச்சு அவன் எக்ஸாம் கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பணம் திமறையா? உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க பெரிய ஆளா? அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, அவன் பண்ண விஷயத்துக்கு தான் நான் இப்ப அவனுக்கு தண்டனை கொடுத்தோம். அவன் வந்து எதுக்காக என் பொண்ணு பின்னாடி வந்தான்? அதனாலதான் அவனை அடிச்சோம், அவன் கையை எல்லாம் உடைச்சோம். அத்தோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏன்னா எங்க வீட்டு பொண்ண நாங்க சரி பண்ணிக்கிட்டோம். உங்க வீட்டு பையனை நீ இனிமேல் வராம பாத்துக்கணும். அதோட முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க கோபியா அவங்கள விரட்டி விட பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆகாஷோட அப்பாவுமே, ஓஹோ, நீ சொன்ன விட கேட்டுட்டு நான் இங்க இருந்து போயிட்டனுமா? அது நடக்கவே நடக்காது. அப்படி நீ யோக்கியமா பேசுறவன் எதுக்குடா இன்னைக்கு உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுச்சு வச்ச? மறுபடியுமே என் பையனை வந்து வரவச்சு அவன் கைய கால உடைக்கிறதுக்கா? இல்ல அவனை கொலை பண்ண பாக்குறியா?
அப்படின்ற மாதிரி இங்க ஆகாஷோட அப்பா ரொம்ப கோபத்தோட கோபியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோபிக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, என் பொண்ணு அங்க வந்தாளா, அவ இங்க வந்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஆகாஷோட அப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு உன் பொண்ணும் உன்னோட 2வது பையனும் வந்துட்டு என் வீட்டுக்கு வந்து என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? மறுபடியும் என் பையனை அடிச்சு ஒண்ணுமே ஆகாத மாதிரி அவன் முடிச்சிடலாம்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதான் லாஸ்ட் வார்னிங். நீங்க பண்ண விஷயத்துக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். ஏதோ எங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்க என் பொண்டாட்டி சொன்னாங்கறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லை அப்படின்னா உங்க மேல கேஸ கொடுத்து பொண்ணையும் உன்னையும் உன் பையனையும் சேர்த்து ஜெயிலுக்குள்ள அமைச்சிருப்பேன். ஏதோ சரி, நான் போட்ட பிச்சையில தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. இதோட முடிச்சுக்கணும். மறுபடியும் என் வீட்டுக்கு வரது, என் பையன்கிட்ட சமாதானம் பேசுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஆகாஷோட அப்பாவுமே கோபியையும் ஈஸ்வரையும் மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மறுபடியும் இனியா அந்த பையனை பார்க்க போயிருக்காளா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியமே, இந்த வீட்ல நம்ம என்ன நினைச்சாலும் நடக்காதுடா. எல்லாம் அந்த பாக்கியா கொடுக்கற இடம்தான். மறுபடியும் அந்த செல்வியை வேலைக்கு எடுத்துருப்பா. அதனாலதான் இப்ப அந்த செல்வியோட வீட்டுக்காரன் வந்து நம்ம வீட்ல வந்து மிரட்ட நிலைமை ஆகி போச்சு. அப்படின்ற மாதிரி இவங்களும் கோபத்தோட இந்த சைடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட கோபியுமே, கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு போறேன் அப்படின்ற